இப்போ அடுத்த நித்யானந்தாவை நம்ம தமிழ்நாடு உருவாக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டான் பையன். கரெக்டாக ஆன்மீகத்தை உள்ள நுழைச்சி கடவுள் என்ற பெயரால் மக்களை ஏமாத்திக்கின்னு இளம் பிஞ்சுகளின் மனதிலே விஷத்தை தூவி இருக்கின்ற இந்த மகா விஷ்ணுவை சித்தர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறான். அடா பாவி, பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் எதை சொல்லணும்? அதை தான் சொல்லணும். அந்த வயசுக்கு என்னவோ அதை தான் சொல்லணும். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். எதுக்கு சொன்னாங்க இதை? அவன் தனித்தனியாக போவான், தனித்தனியாக வருவான். அவன் எந்த நோக்கத்தில் போகிறான் என்னன்னு ஒன்றும் புரியாது. அதனால் அந்த ஊரில் ஒரு கோயில் இருந்தால் 4 பேர் வருவாங்க, அந்த இடத்துல சங்கமிப்பாங்க, பேசுவாங்க, கொள்வாங்க. ஒரு பரஸ்பர உறவு, ஒரு நம்பிக்கை, ஒரு பேச்சு, நல்ல விஷயங்கள்லாம் அங்கே பரிமாறிக்கலாம், ஒரு உறவு உண்டாகும். அதுக்காக தான் கோயிலை உருவாக்கினாங்க நம்மளுடைய மூதாதியார். ஆனால் நம்ம ஆளுங்க அந்த கோயிலை பிடிச்சின்னு தொங்குறாங்க. இப்போ அது ஒரு பொழப்பாகி போச்சு. அதாவது தெய்வ நம்பிக்கை அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம்னா அதுக்கு எதிர்த்தா மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக இது ரெண்டும் இருக்கும். அதாவது கடவுளை நம்புகிறவன் பேய் இருக்குது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னா நீங்கள் கடவுளை கும்பிடக்கூடாது. ஆனால் அறிவியல் பூர்வமாக பேசுகிறவங்க கடவுளை இல்லைன்னு சொல்லுவாங்க, பேய் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவரையில் அறிவியல் பூர்வமாகத்தான் எல்லாமே நிரூபணமாக இருக்கிறது. ஆனால் இதில் ஆன்மீகம், தெய்வீகம், ஜோசியம் அப்படி இப்படி உள்ள நுழைச்சி மக்களை திசை திருப்பி அவங்களுக்குரிய சுய புத்தியை கரப்டாக்கி பணம் சம்பாரிச்சுருக்கிறானுங்க. இப்போ அதை நம்ம திருத்தவே முடியாது. ஒரு ரோடு ஓரத்தில் இருந்த நித்யானந்தாவை ஒரு பத்திரிகாரன் கூப்பிட்டு தொடர் எழுதினான். தொடர் எழுதுனதில் இப்போ மிகப்பெரிய மகான் ஆகிட்டான் அந்த நித்யானந்தா. இப்போ அடுத்த நித்யானந்தாவை நம்ம தமிழ்நாடு உருவாக்கின்னு இருக்குது. மகா விஷ்ணு. இவர் யாருன்னு பார்த்தா ஏற்கனவே சன் டிவியில் அசத்த போவது யாருன்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு போல இருக்கு. பையன் அப்போவே பிளான் பண்ணிட்டான், என்ன பண்ணால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டான் பையன். கரெக்டாக அது சரியான வழி. அதாவது நீங்கள் வியாபாரம் பண்ணாலோ தொழில் பண்ணாலோ இதெல்லாம் காசு போட்டால் வருமா வராதான்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன மேடை கட்டிக்கின்னு ஒரு காவி உடையை போட்டுக்கின்னு வாய்க்கு பேசுனீங்கன்னா 10 பேர் வருவான் ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் 20 பேர், அடுத்த நாள் 100, 1000 அப்படியே பரவிடும். ஒரு ஊரில் இருக்கிற மாவட்ட ரீதியாக டெவலப் ஆகும். நாடு அப்படி நாடு விட்டு நாடு போயிடுவான். இதுதான் பழப்பு. இதுதான் மகாவிஷ்ணுடைய பழப்பு. இந்த மகாவிஷ்ணு அறிவுபூர்வமாக விஞ்ஞான ரீதியாக ஏதாவது பேசியிருப்பாரா, ஏதாவது செய்திருப்பாரா? ஆன்மீகத்தை உள்ள நுழைச்சி கடவுள் என்ற பெயரால் மக்களை ஏமாத்திக்கின்னு பழப்பு நடத்துகிறார். இதுதான் உண்மை. இதை நம்ம ஏற்றுக்கணும். ஒன்றும் இல்லை, பெரியவர் மரியாதைக்குரிய சுகி சிவம் அவர்கள் இருக்கிறார். அவரை விட ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீக சொற்பொழிவாளர் இந்த தமிழ்நாட்டில் தேவையா உங்களுக்கு? அற்புதமான மனுஷன். அறிவியலும் ஆன்மீகத்தையும் கலந்து பேசுவார், கம்பாரிசன் கொடுத்து பேசுவார். அவர்கிட்ட யாரும் எந்த டிவிக்காரங்களும் போய் பேட்டி எடுக்கலை. அவர்கிட்ட போய் பேட்டி எடுங்க. மகாவிஷ்ணுவுடைய பேச்சுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிடுவார். பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் எதை சொல்லணும்? அதை தான் சொல்லணும். அந்த வயசுக்கு என்னவோ அதை தான் சொல்லணும். வயசுக்கு மீறிய விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் இது, இந்த வயசுல இந்த வயசு வரைக்கும் இது அப்படின்னு செக்மெண்ட் ஏன் வச்சுருக்காங்க? வரையறை எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஆசிரியர்கள் சொல்லாத விஷயத்தை நான் சொல்வேன். நான்லாம் அந்த நிகழ்ச்சியில் இருந்தேன்னா அடிச்சிருப்பேன் அந்த விஷ்ணுவை. ஆசிரியருக்கு தெரியாது, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு பள்ளி ஆசிரியர்லாம் இன்றைக்கி தெய்வங்களாக நாம் இன்றைக்கி வணங்கின்னு இருக்கிறோம். அவங்க சொல்லாதே ஒரு சொல்ல போகிறாங்க. அவர்
இன்னும் இவர் அவ்வளோ பெரியவர் ஆயிட்டார், பிஸ்தாவாயிட்டார் இவர். பிள்ளைங்களுக்கு முன்னால் என்ன சொல்லணும் அதை தான் சொல்லணும். அங்கே வந்துட்டு முன்பிறவி மறுபிறவி இதில் இறந்து போனால் மறுபிறவி எடுக்கிறான். இது யாராவது நிரூபிச்சிருக்காங்களா? யாருக்காவது தெரியுமா? யாராவது டெஃபினிஷன் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். முற்பிறவியில் செய்த வின அப்படின்னு பேசி கண்ணு இல்லாதவங்களுக்கும் கை கால் ஊனமுற்றவங்களும் இவங்களாம் வந்து போன பிறவியில் செஞ்ச வினை இப்போ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ண தீராது. இது எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! வாழ்க்கையில் இது வந்து எவ்வளோ பெரிய ஊண்டிங் ஆகும் அந்த பிள்ளைகளுக்கு. அதுதான் தாங்க முடியாத அந்த ஆசிரியர் கேள்வி கேட்டுக்காரு, நீ யார் அது மாதிரிலாம் பேசுறதுக்கு? ஸ்கூலில் வந்து நீ எப்படி பேசலாம்? இதை அறிவியல் பூர்வமாக பேசணும், முற்போக்கு சிந்தனையாக பேசணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி மடத்தனமான யார் பேசுறது ஒரே பிரச்சனை. அதை எழுத்து பேசுகிறார் இந்த மகாவிஷ்ணு. ஆன்மீகத்தை பேசக்கூடாது யார் சொன்னது? எவ்வளோ தைரியம் பாருங்க. இந்த மகாவிஷ்ணு இந்த ஸ்கூலில் அனுமதிச்சு பேச வச்சது யார்? நான் கூட பள்ளிகளில் பல நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன், பல நிகழ்ச்சிகள் அவேர்னஸ் ப்ரோக்ராமாக பண்ணியிருக்கேன், மருத்துவ முகாம் நடத்தியிருக்கேன், எவ்வளோ நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். ஒரு வரம்பு இருக்குது, ஒரு வரையறை இருக்குது, அதை மீறி நம்ம போக முடியாது. கல்லூரியிலே படிக்கின்ற மாணவியர்களுக்கு எதை பற்றி சொல்ல வேண்டுமோ அவங்கள சொல்லணும். அதை போய் சின்ன பசங்கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு HIV எய்ட்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம், கல்லூரி மாணவர்களிடத்தில் பேசலாம். மெச்சூரான பசங்க ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கிட்ட போய் எய்ட்ஸை பற்றி பேசலாமா நம்ம? அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம்? மெச்சூர்டானவங்கள்ட்ட அப்படி பேசணும். இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பேசணும் அதை தான் பேசணும். ஆன்மீகத்தை வந்து பேசுகிறார் இவர். யார் இந்த மகாவிஷ்ணு? அப்புறம் இதில் பார்த்த நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட போயிட்டு லெட்டர் கொடுத்துருக்காரு, நம்ம அறநிலையத்துறை அமைச்சர்கிட்டலாம் கொடுத்துருக்காரு, ஃபோட்டோலாம் வெளியாகுது, அது வேற விஷயம். புரியுதுங்களா? இதை வந்து அதனால் வந்து அவங்களுக்கு இவர் தெரிஞ்சவர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எவனோ கடைக்கோடியில் ஒருத்தன் இருப்பான், ஒரு உறுப்பினர், அவன் வந்து மந்திரி கிட்ட வந்து லெட்டரை கொடுத்து போட்டிருப்பான், அதனால் அவங்க கட்சியில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவன் அப்படிலாம் நம்ம நினச்சிட முடியாது. இந்த மகாவிஷ்ணு இப்படி ஏன் பேசினார்? இப்படி பேசுவதற்கு என்ன அர்த்தம்? படித்தவர் அவர். இன்றைக்கி உலக அளவில் பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணி வச்சு உடம்புணவாத பொழப்பு நடத்துகிறார். இந்த வார்த்தையை எப்படி அவர் பேசலாம்? அப்போ இவருக்கு பின்புலமாக இருப்பவர்கள் யார்? இவரை இந்த பள்ளியிலே பேசுவதற்கு அனுமதித்தவர் யார்? இதை கண்டுபிடிச்சாலும் போதும். நீங்கள் சும்மா தேவையில்லாத போட்டு குழப்பிக்கினே இருக்க வேண்டாம். இவருக்கு அட்மிஷன் இவங்களுக்கு பெர்மிட் பண்ணது யார்? இவர் ரெக்கமெண்ட் பண்ணது யார்? இதை கண்டுபிடிச்சாலும் போதும், இதனுடைய பின் விளைவுகளை தெரிஞ்சிடும். மத துவேஷங்களை அள்ளி வீசுபவர்கள் இவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்களா? சமூக விரோதிகள் இவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்களா? இல்லை இந்த ஆட்சியாளர்களை ஏதாவது பண்ணி பேசி ஏதாவது கெடுக்கணும், அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவோம் ஸ்கூல் உள்ள அப்படின்னு சொல்லி ஒரு உளவாளியாக மகாவிஷ்ணு அமைச்சிருக்காங்களா? இதெல்லாம் நம்ம நுட்பமாக பார்க்கணும், சும்மா சாதாரண விஷயம் அல்ல. எதிர்காலத்தின் தூண்கள், எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய மாணவ செல்வங்களிடத்திலே இது போன்ற துவேஷமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் மிகப்பெரிய பின்புலம் இருக்க வேண்டும். இன்றைக்கி வந்து பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர் எல்லாரையும் பணியிடை மாறுதல் செய்திருக்காங்க. கண்ணன் இந்த கல்வி இயக்குனர் போல இருக்குது, அவர் வந்து என்கொயரி பண்ணின்னு இருக்காரு. எல்லாம் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லலை. இது வந்து எதிர்பார்க்காத விஷயந்தான். ஏன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அதை போய் நம்ம ஆராய்ச்சி செய்யின்னு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க சப்ஜெக்ட் ஓரியன்டாக பேசிட்டு போயிடுவாங்க. அதை நம்பி தான் யாரோ இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கணும். இல்லை ஏதாவது இந்த மாதிரியான துவேஷம் பண்ணணுன்றதுக்காக கூட அனுப்பியிருக்கலாம். ஆக இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. விசாரணை செய்ய வேண்டும், புலன் விசாரணை செய்ய வேண்டும் காவல்துறையினர். இவர் யார்? இந்த வகையிலே இவர் பேசிக்கொண்டு இருக்கின்ற சின்ன வயசுல இவ்வளவு திறமையான ஒரு ஆளை வெளிநாட்டுக்காரன் கூட தத்தெடுத்துக்கலாம், வெளிநாட்டுக்காரன் கூட ஒரு உளவாளியாக இவனை வச்சிருக்கலாம். நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கணுன்றது கூட
ஒரு உளவாளியாக வச்சிருக்கலாம்? சொல்ல முடியாதுங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதாவது ஆசிரியர்கள் சொல்லாததை நான் சொல்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தேவையில்லாதான் சொல்லுவேன்னு தானே அர்த்தம். ஜெயிலில் போட்ட பிறகு கூட அவன் வாய் அடங்கலைங்க. சிறையில் இருப்பவர்களுக்கு நான் ஆன்மீக வழியை கற்றுத்தருவேன். இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் மகாவிஷ்ணுக்கு ஜெயிலில். நல்லா கவனிக்கணும் அவரை, மகாவிஷ்ணுவை. இவ்வளோ தைரியமாக ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா இதற்கு பின்புலமாக யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தயவு செய்து கண்காணிக்கணும். இது சாதாரண விஷயம் அல்ல. எதிர்கால சமூகத்தை சீரழிக்க வந்திருக்கின்ற ஒரு விஷ கிருமிதான் இந்த மகாவிஷ்ணு. இது வெளிநாட்டின் உளவாளியாக கூட இருக்கலாம். ஆக யாருமே இதை கேட்டு உணர்ச்சிவசப்பட்டோ இல்லை ஆதங்கப்பட்டோ எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுத்துடாதீங்க. சித்தர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறான். அடா பாவி, இந்த மாதிரி தான் சித்தர்கள் போதிச்சாங்களா? தவறான வழியை நீ பேசு இப்படியா சொன்ன? எந்த சித்தன் இந்த மாதிரி சொல்லியிருப்பான் சொல்லுங்க? அந்த மாதிரி சித்தர்கள் கனவுல சொல்றாரு சொல்லு. சித்தர்களை இவன் கேவலப்படுத்துறான். பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இந்த பையன் இந்த மாதிரி வேஷம் போட்டு தெரிஞ்சுருக்கிறான். இதுக்கு மிகப்பெரிய கும்பல் இருக்குது. நீங்கள் நித்யானந்த வளர்த்த மாதிரி இந்த பையனை வளர்க்க போறீங்க. அதிரடியாக ரெய்டு பண்ணணும் இந்த மகாவிஷ்ணுக்கு. இவன் ஃபவுண்டேஷனுக்கு பல ஆயிரம் கோடிகள் சொத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரெய்ட் பண்ணணும். அமலாக்கத்துறை அவங்க போய் விசாரிக்கணும். வெளிநாட்டு பணங்கள் இவனுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாமே மாநில அரசும் மத்திய அரசும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இதை விசாரிக்கணும். நீ இந்த மாதிரி ஆன்மீகத்தை போதிக்கிறவங்க எதுக்கு இவ்வளோ பணத்தை எடுத்து கூடு, எல்லாத்தையும் கூடு. நாய்க்கு பிஸ்கட் கொடுக்குறாரு, அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அள்ளி கொடு, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் அள்ளி கொடு. அப்போ நீ மக்களால் போற்றப்படுவாய். துவேஷமான வார்த்தைகளை சொல்லி இளம் பிஞ்சுகளின் மனதிலே விஷத்தை தூவி இருக்கின்ற இந்த மகாவிஷ்ணுவை கடுமையாக கண்டிக்க வேண்டும், கடுமையாக தண்டிக்க வேண்டும். லைக், ஷேர் and subscribe. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.